மத்தேயு எழுதின சுவிசேஷ அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றார். அருமையான தேவச்சனமே, it is a calling by the Jesus. தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு அழைப்பு முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவிலே நாம் எவ்வளவாய் விருத்தி அடைகிறோமோ அவங்க தான் தேவனுடைய உண்மையான சீஷர்களாக இருக்க முடியும். ஒருவேளை பரம்பரையா எங்க அப்பா கிறிஸ்தவர், நான் கிறிஸ்தவன் அப்படின்னு ஒரு சபைக்கு வருவது அது பாரம்பரியம், அது கலாச்சாரம் போல. ஆனா தேவன் பாரம்பரியத்தை காட்டிலும் ஒரு விசேஷமா ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார். இங்கே இந்த சம்பவத்துக்கு முன்பாக ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு சுவாமி சுகமாக்குறார். அங்கே 4வது வசனத்தை அதே அதிகாரத்தை நாம் பார்ப்போமானால், இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? மக்கள் பார்க்கிறாங்க, ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு சுகமாக்குறார். இப்போ மற்றவன் கண்களுக்கு 2 விதமா பார்க்கலாம். ஒன்று, சுகம் பெற்றிருக்கிறான், அது ஒரு அதிசயமா பார்க்கலாம். அல்லது சுகத்தை கொடுக்கிறவர் இவன் யாருன்னு பார்க்கலாம். இப்போ மதிப்பு மரியாதை வேதத்தை அறிஞ்சவங்க எப்படி நினைப்பாங்கன்னா, இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் இருக்கிறதே, ஒரு பாசிட்டிவ்ல பார்க்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் மத்தேயு கூட்டிட்டு போறாரு. மத்தேயும் பாருங்க, அவர் எந்த விதத்திலும் ஒரு நெகட்டிவ் ஒரு வார்த்தை பேசல. கிறிஸ்துவுக்கு பின் செல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இவைகளிலே என்ன நடக்கிறது என்று பார்த்தால் 10லிருந்து வசனத்தை பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷர்களோடும் கூட பந்தி இருக்கிறார்கள். இந்த பந்தி இருக்கிறதுல நல்லவன் மாத்திரம் அல்ல, அங்கே தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆட்களும் இருக்கிறாங்க, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆட்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதே சமயத்தில் குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடிய ஆட்களும் அந்த பந்தி விசாரிப்புல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இங்க யார் இருக்கா? கூட மத்தேயு கூட இருக்கிறார். தேவ ஜனமே, இப்ப நாம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாம கிறிஸ்துவோட இப்ப நம்ம இருக்கிறோம். நம்ம இருக்க போது நமக்கு ஆப்போசிட்டா, கிறிஸ்துவுக்கு ஆப்போசிட்டா, இல்ல நாம இந்த வேதாமத்தை வச்சிருக்கிறோம், இதுக்கு ஆப்போசிட்டா பல கேள்விகள் பலர் கேட்பாங்க. நமக்கே கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். என்னடா அது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் ஏதோ ஆப்போசிட்டா கேட்கிறான். அப்போ நம்ம மைண்ட்ல எப்படிப்பட்டவைகள் வரக்கூடாது, எப்படிப்பட்டவைகள் இருக்கணும் என்பதை இயேசு கிறிஸ்து மிக அழகா எடுத்து உரைக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா 11வது வசனம் சொல்லுகிறது, பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்கோரர்களோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பல வருஷம் விசுவாசிகளா இருக்கலாம். உங்கள்கிட்ட கேட்கப்படுகிற கேள்விகள் ஒரு தாறுமாறா இருக்கும். அது உலகத்தானா இருக்கலாம், இல்ல இன்னொரு கிறிஸ்தவ விசுவாசியா இருக்கலாம், இல்ல ஒரு கிறிஸ்தவ போதகரா இருக்கலாம். நீங்க சிந்தித்து செயல்படுகிறவர்களா இல்லைன்னா இடரல் அடைவீர்கள். சோ கிறிஸ்டினுடைய அனுபவத்தை பாருங்க. ஒருவரை அழைக்கிறார், அவர் பேர் மத்தேயு. அழைக்கப்பட்ட அவரை என் பின் வர வேண்டும் என்று அவனுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பல காரியத்தை அறிந்து கொள்ளுகிற சிலாக்கியத்துக்கு போக முடியும். இப்ப இவ நாம விசுவாசிகளா இருக்கிறோம், இல்ல இந்த யூடியூபை பார்க்கிற நேயர்களா இருக்கிறோம். நாம எந்த சிந்தனையில செல்லுகிறோம்? ஐ வாண்ட் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் ஜீசஸ் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜீசஸ் உடைய அழைப்பின் மேல் உறுதிப்பட்டு அவரோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வாழ முடியும். இல்ல என்ன கூப்பிட்டார், நான் சர்ச்சைக்கு போறேன், வரேன், காசை கொடுக்குறேன், பொருளை கொடுக்குறேன், என் வேலை முடிஞ்சு போச்சுன்னா அதுதான் நம்ம குழைப்பாவே இருக்கும் கடைசி வரைக்கும். ஏன்னா சத்தியத்தை அறிகிற
ஒருவனுடைய வாழ்வுதான் தேவனுடைய கண்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடா மாற முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு வீடு கட்டுவீங்க, கிறிஸ்தவ வீடு கட்டுவீங்க, சத்தியம் இருக்காது, அவரை பற்றி அறிகிற அறிவு இருக்காது, மணல் மேல் கட்டப்படுகிற வீடு தான் நீங்க கட்டிக்கிட்டு போவீங்க. நீங்க மாத்திரமுள்ள உங்க சந்ததி, உங்களோட இணைக்கப்பட்டவங்க. இப்போ ஜீசஸ் அழைத்த அந்த மத்தேயுவுக்கு காத்து தராரு, அவரோடு கூட இருக்கிற சீஷர்கள் ஏற்கனவே இருக்கிறவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறாரு. அங்கே பரிசேயர் சதுசேயர் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நியாயப்பிரமாணத்துல அவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இப்போ நீங்க ஒரு கிறிஸ்தவனை பாக்குறீங்க, அவனோட ஒரு கெட்டவன் இணைஞ்சிருக்கான்னு வைங்களேன், நீங்க சொல்லுவீங்க, ஐயா என்னடா அந்த மனுஷன், அந்த பாஸ்டர் அவரை சுத்தி கேடும் கிறுக்குள்ளவனா இருக்கிறான் அந்த பாஸ்டர் கூட அப்படின்னு நீங்க ஒரு வேளை நினைப்பீர்களானால் அந்த நினைவு உங்க வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வரும். அதை குற்றப்படுத்துவீர்களானால் அந்த குற்றப்படுத்துகிற அனுபவத்தின் ஸ்பிரிட் ஈவில்னஸ் உனக்குள்ள இருக்கு என்பதை அது அர்த்தம் சொல்லுகிறது. So தேவ ஜனமே, அழைக்கப்பட்ட அழைப்பு மத்தேயு, he was concentrated what Jesus is teaching. இயேசு எதை கற்றுக் கொடுக்கிறார் என்ற கற்றுக் கொடுக்கிற அந்த அனுபவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவத்துல மத்தேயு இருந்தாரு. அல்லேலூயா. நீங்களும் நானும் எந்த பதத்தில் இருக்கிறோம்? ஒருவேளை மற்றவர்களை குற்றவாளியாக சொல்லுகிறோமா? அப்ப நம்ம சத்தியம் இன்னும் சரியா அறியல. குற்றத்தை உணர்ந்து அது என் கையில இருக்கா, நான் அதை திருத்திக்கிறேன்ற அளவுக்கு நீங்க இருந்தீங்கன்னா அந்த குற்றத்தை புரிந்து கொள்ளுவீங்க. அது உங்களுக்குள்ள இருந்தா அதை நீங்க மாற்றிக்கொள்ளுவீங்க. இங்க ஜீசஸ் மிக அழகா சொல்லுகிறார் 12வது வசனத்துல. இயேசு அதை கற்று எதை கேட்கிறாரு? அந்த சம்பவத்துல பேசப்பட்ட வார்த்தையை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவனுக்கு வேண்டியதில்லை. இப்ப அவங்க கேட்கிறாங்க கேள்வி, எதிர்கேள்வியா இருக்கு. இவரு என்னப்பா இவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறார்? அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு அவங்களுக்கு சத்தியத்தை சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். அவங்களோட கலந்து அதை சொல்லணும்னா அவங்களுக்கு சத்தியம் ஏறாது. இப்போ ஒரு உவமையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிணியாளிகளுக்கு யாருப்பா தேவை? முதல்ல சாப்பாடா இல்ல வைத்தியமா? முதல் தேவை வைத்தியம். அந்த வைத்தியனையும் அந்த பிணியாளியையும் ஒண்ணு சேர்த்து சொல்றாரு. இப்ப புரியுது. இப்பதான் சத்தியத்தை எடுத்து உரைக்கிறார். இப்ப சொல்றாரு, பாவியை அல்ல, சாரி பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அருமையான தேவஜனமே, so what is our calling? எதை அவர் அழைக்க வந்தார்? so தேவஜனமே, நமக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதல். ஒரு கிறிஸ்தவனா மாறிட்டோம், அடுத்த செகண்ட்ல இருந்து நம்முடைய டார்கெட்ஸ் எதை நோக்கி இருக்குன்னா, ஆண்டவரே நான் இன்னும் எதுல நான் மனம் திரும்பணும். இதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய அடையாளம். அதான் ஜீசஸுடைய ஐடென்டிட்டியை நமக்கு கொண்டு வரும். ஸோ இவைகள்ல இருந்து பின்னடைந்து போனவர்கள் அவங்க பேக் ஸ்லைட் ஆயிடுவாங்க, பேர் கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில நன்மைக்கு உண்டானது ஒண்ணுமே இருக்காது. பிசாசு அவங்களை கையில் எடுத்து தேவனுக்குள்ள இவங்க போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை அவன் ஆதரிப்பான், பணம் கொடுப்பான், பொருள் கொடுப்பான், ஆஸ்தி கொடுப்பான், அந்தஸ்து கொடுப்பான். இப்ப கற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்தவனை பார்க்க வைப்பான். மூன்றாவது மனுஷனை கூப்பிட்டு சொல்லுவான், நீங்க என்னங்க நிறைய நியாயம் பேசுறீங்க, நீங்க நல்லவங்களா தான் இருக்கீங்க. அவன் பாருங்க அந்த கிறிஸ்தவன் எவ்வளவு பணம், ஆஸ்தி, அந்தஸ்தோடு கூட இருக்கிறான். இப்போ நம்மளை ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்க சொல்றார். அற்புதத்தை செய்த தேவன் மத்தேயுவை அழைக்கிறார். மத்தேயு அழைத்து கொண்டு போகிறார், சம்பவங்களை காண்பிக்கிறார், சம்பவத்தினுடைய சொல்லப்பட்டிருக்கிற உவமைகளை சொல்லிக் கொடுக்கிறார். உவமையிலிருந்து நேர சத்தியத்துக்கு வருகிறார். சத்தியத்துக்கு வந்த பிற்பாடு புரிந்து கொள்ளுதல் எங்க இருக்கின்றால், மனம் திரும்புதல் இருந்தா கிரைஸ்ட் என்ற ஐடென்டிட்டி அவர் நாம புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார் தெரியுங்களா? கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். இங்க என்ன கிறிஸ்துவனுடைய கூட அறையப்படுகிற அனுபவம்? நீங்க தேவனுடைய நியாயம், நீதி அவைகளில் நீங்க நடக்கும் போது உங்களை சிலுவையில் அறையப்படுகிற அனுபவங்களை நீங்க பார்ப்பீங்க.
உங்க வருமானங்கள் குறையும், பிரச்சனைகள் உங்களுக்கு கூடலாம், போராட்டங்கள் உங்களுக்கு வரலாம். ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் எப்படியாக மாறப்பட வேண்டும் என்றால், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த அனுபவம் உங்களுக்குள்ள வரணும். ஏனென்றால் அவருடைய காயங்கள் தான் நம்முடைய வாழ்விலே சகல விதமான சுகத்தை கொடுக்கிறது. அப்போ காயங்கள் இல்லாம ஒரு சுகம் பெற முடியுமா? ஒரு காயம்னு ஏற்பட்டா அதுதான் சுகம் பெற போகுது. சோ உங்க வாழ்க்கையில நீங்க தேவனோடு கூட இணைக்கப்படுகிற அந்த நாள் உண்மையிலே இருக்குமானால் உங்கள சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். இப்ப வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து அவர் யாருக்குள்ள பிழைத்திருக்கிறாரு? உங்களுக்குள்ளவே பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். சோ ரெண்டு ஆப்ஷன். நீங்க மாம்சத்துல பிழைத்திருந்து உங்க பதில சொல்றீங்களா, அல்லது கிறிஸ்துவோடு கூட அவரை பற்றி இருக்கிற விசுவாசம் உள்ள ஆவியினாலே பிழைத்திருக்கிறீர்களா? ஏன்னா ஒண்ணு மாம்சத்துல அவரோட பிழைத்திருக்கணும். மாம்சத்துல பிழைத்திருந்தா நீங்க சிலுவையில் அறையப்பட வேண்டிய நாள் இருக்குன்னு அர்த்தம். ஏன் அந்த நாள் என்ன இருக்குன்னா, இன்னும் நீங்க மன்னிக்கப்பட வேண்டிய அனுபவத்துக்குள்ள வரல. அப்போ உங்களுக்கு பிரச்சனை, போராட்டம் வந்துட்டு தான் இருக்கும். இப்போ மாம்சத்துல பிழைத்திருந்து இப்ப விசுவாசத்துக்கு வந்துட்டீங்க. விசுவாசத்துல வருகிற பொழுது அந்த பிழைப்புல என்னன்னு கேட்டீங்கன்னா, வாரடிகள் பெற்று நீங்க மரணத்துக்குள் போவீங்க. என்ன மரணம்? உள்ள இருக்கக்கூடிய பிசாசின் தந்திரங்கள்லாம் மரணம் அடையணும். இப்போ பிழைத்திருக்கிறதோ என்று சொல்லப்பட்ட வார்த்தை, it is resurrection in our spirit. என்ன resurrection? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு அனுபவம். இந்த அனுபவம் மத்தேயு பெற்றுக்கொண்டார். ஜீசஸ் அவரை எங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒரு இடத்துல பார்த்து, எனக்கு பின் சென்று வா என்று ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. மத்தேயு அதை பரிபூர்ணமாய் ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய சாட்சியாய் மாறினார். தேவ ஜனமே, நீங்களும் நானும் நம்முடைய பிராக்டிஸ் எப்படி இருக்கு நீங்க உங்களை சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு தூரம் மத்தேயு டிராவல் பண்ணி ஜீசஸ்ட கற்றுக்கொண்டாரோ, நம்ம இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, நம்ம இன்னும் அந்த டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸை பரிபூர்ணப்படலை. ஸோ எங்கே பின்தங்கி இருக்கிறோம் என்பதை பார்ப்போம். இப்போ நீங்க ஜீசஸ் சைடில் நிற்கிறீங்களா, அல்லது கேள்வி கேட்டார்களே இவர் யாரோ, இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்று கேட்டாங்களே அவங்க சைடில் இருக்கிறீங்களா? இப்போ ஜீசஸ் சைடில் இருந்தா நம்ம யாரு? பாவிகளா இருந்து ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள நம்ம வந்துட்டோம். இப்போ மாம்சத்தில் அல்ல, ஆவியிலே நாம் பிழைத்திருக்கிறோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.